நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் உள்ள சுவாமி, ஜீவனோர் தேசத்திலே ஒரு புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு தபசு காலத்தை தந்த கிருபைக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஓய்வு நாளிலே மீண்டுமாக ஒரு அருளுரை நேரத்தை தந்த கிருபைக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் முன்கொடுத்திருக்கிறீரோ அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், அதை எங்கள் மனதில் நிலைநிறுத்தி கொள்ளவும், அதை எங்கள் வாழ்வில் பயன்படுத்தி பார்க்கவும் கிருபை தர வேண்டுமாக என்று கேட்கிறோம். சொல்ல போகிற நாவை ஆசீர்வதியும், கேட்க போகிற செவிகளை ஆசீர்வதியும், இருதயத்திலே கிரியை செய்யும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை மக்களே, இந்த குருத்தோலை ஞாயிறில் இந்த ஆராதனையில் உங்களோடு கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற நல்ல வாய்ப்பினை தந்த இறைவனுக்கும், தான் பணியாற்றுகிற குருசேகரங்களில் எல்லாம் ஒரு முறையாவது என்னை அழைத்து விட வேண்டும் என்று அவரே குறிப்பிட்டது போல இளைஞர் இயக்க காலத்திலிருந்து என்னை ஆற்றி தேற்றி வருகிற உங்கள் சபை குரு என்னுடைய அண்ணன் அவர்களுக்கும், இந்த சபை பொறுப்பாளர்களுக்கும், சபை மக்களுக்கும், குறிப்பாக இன்றைக்கு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் வழக்கமாக பிரசங்கத்தை கேட்க வாய்ப்பு இருக்காது. அது ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்க மட்டும் தப்பிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களும் தப்பிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவங்களையும் உள்ள உட்கார வச்சு இந்த அருளுரை ஆற்ற வேண்டும் என்று சொன்னபோது சிறு பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை. ஆனால் இன்னைக்கு சிறியவர்களை குறித்து தான் நாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில். ஒரு ட்ரெயினில் ஒரு பிள்ளை, ஒரு பக்தி உள்ள பிள்ளை பைபிள் வாசித்துக்கிட்டே போகுது. அதுக்கு எதிர் சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் கடவுளை நம்பாதவர். அவர் இந்த பிள்ளை பைபிள் வாசிக்கிறதே, இது எப்படியாவது கடவுள் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பாப்பா என்னம்மா பண்ணுற? பைபிள் வாசிக்கிறார்கள். பைபிளில் இருக்கிறதுலாம் ஒன்றும் நம்புற மாதிரி இல்லைம்மா, நீ அதெல்லாம் நம்புறியா? நான் நம்புகிறேன்கள். சரி, இப்போ என்னம்மா படிக்கிற? யோனா தாத்தா கதை படிக்கிறான்கள். நான் கூட அந்த கதையை படிச்சிருக்கிறேம்மா. 3 நாள் மீன் வயிற்றுலாம் இருக்க முடியுமா? அதெல்லாம் நம்ப முடியாதுமா. நான் நம்புகிறேன் அங்கிள். நீ எப்படி நம்புற? நீனா யோனா தாத்தா பார்த்தியா? நான் செத்து போய் மோட்சம் போவேன் அங்கிள். அங்கே யோனா தாத்தா இருப்பார்ல, அப்போ அவரை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். உடனே இந்த ஆள் உடலை. ஒருவேளை யோனா தாத்தா நரகத்துக்கு போனால் என்னம்மா பண்ணுவேன்? உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சா, நீங்கள் கட்டாயம் நரகத்துக்கு தான் போவீங்க. நீங்கள் அவர்கிட்ட கேட்டு நீங்களே தெரிஞ்சுங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகளுடைய ஸ்மார்ட்னஸ். சரியா? இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறை நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 காலங்களை நாம் சந்திக்கிறோம். ஒன்று வருகையின் காலம், இன்னொன்று நம்பி நான் தமிழ்ல தானே பேசினேன். ஒன்று வருகையின் காலம், இன்னொன்று தபசு காலம். இல்லை, நான் பேசிக்கலாக வாத்தியார் சொன்னார்ல, அதனால் நீங்கள்லாம் என்னையே முறைச்சி பார்த்துருக்கிறதுனால இவங்கெல்லாம் பிரசங்கம் கேட்குறாங்க போல இருக்கு நம்பி நான் ஏமாந்துட மாட்டேன். ஏன்னா ஸ்கூலில் பையன் நம்மளே தான் பார்த்துக்கே இருப்பான். மனசுக்குள்ளே வேறு ஏதாவது ஓடும். எப்போ முடிப்பான்னு தெரியலையே, அடுத்த பீரியட் எவன் வருவான்னு தெரியலையே, சத்து நூல் இன்னைக்கு என்ன போடும், ஆனால் நம்மளே தான் பார்த்துனுப்போம். அது மாதிரி நீங்களே என்னையே முறைச்சி பார்த்துருக்கிறதுனால இவங்கெல்லாம் பிரசங்கம் கேட்குறாங்க நம்பி நான் ஏமாந்துடுறேன். முதல்ல நான் கீழே நின்று பேசணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. சரி, உங்கள் ஒழுங்கை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 காலம். ஒன்று சர்ச்சில் பேசக்கூடாது. அப்புறம் நல்லா ஞாபகம், பிரசங்கத்தை என்ஜாய் பண்ணி கேட்கணும், இன்வால்வ் பண்ணி கேட்கணும். பிரசங்கம் முடிச்சுட்டு போகும்போது வாசல் அந்த செருப்பை மாட்டும் போது வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடேன்னு நீங்களே உங்களை கேட்கணும். அப்படி கேட்டால் தான் அந்த பிரசங்கம் பிரயோஜனம். சரியா? வாட் இஸ் த டேக் ஹோம்? எதுவும் இல்லாமல் நம்ம வாட்டை ஒரே இடத்துல உட்காந்து எழுச்சி போயிட்டா. இப்போ ஐயர் பிரசங்கம் பண்ணுற அந்த பிரசங்க மேடைக்கு இங்கிலீஷில் என்ன பேர்?
புல்பிட். எல்லாருக்கும் தெரியும் புல்பிட். அது மாதிரி காங்கிரிகேஷன் உட்கார இடத்துக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? இது புல்பிட் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். காங்கிரிகேஷன் உட்கார இடத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அது பேர் என்னது? பியூ. இது புல்பிட், அது என்னது? பியூ. சில பேர் சர்ச்சில் ஒரே இடத்துல தான் உட்காருவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அந்த இடத்துல வேற யாராவது உட்காந்து பார்ப்பான். அவர் வரலன்னா கூட அந்த இடத்துல யாரும் உட்காருவார். பரலோகம் போகும்போது அந்த சீட்டையும் பேச்சு எடுத்துட்டு போயிடுவார். அப்ப அந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம வந்து உட்காந்துட்டு பிரசங்கம் கேட்டு எந்த விதமான மாற்றமும் இல்லாம நம்ம பாட்டு வார வாரம் வந்து உட்கார எழுச்சி போறோம்னா நமக்கு என்ன தெரியுமா பேர் சொல்றான்? பியூ வார்மர்ஸா. நீ உட்கார இடம் கொஞ்சம் சூடாகும், அவ்வளவுதான். பியூவை கொஞ்சம் இடத்துல சூடு பட்டு போயிடுறான். அந்த மாதிரி இருக்காம என்ஜாய் பண்ணி இன்வால்வ் பண்ணி பிரசங்கம். கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 காலம், ஒன்று வருகையின் காலம், இன்னொன்று தபசு காலம். வருகையின் காலத்துக்கும் தபசு காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு யூத் ரிட்ரீட்ல கேட்டவங்க சொன்னா, சார் வருகையின் காலத்துக்கு கிறிஸ்துமஸ்க்கு பிரியாணி செய்வாங்க, தபசு காலத்துக்கு அவன் லெவல் தான் கரெக்ட். வருகையின் காலம் தபசு காலம்னா என்ன? வருகையின் காலம் என்பது கடவுள் மனிதனை சந்திக்க ஆயத்தப்பட்ட காலம். கேப்ரியல் தூதன் அனுப்புறாரு, மரியாதை பேசுறாரு, யோசேப்கிட்ட பேசுறாரு, எல்லாம் ப்ரிப்பரேஷன். கடவுள் மனிதனை சந்திக்க ஆயத்தப்பட்ட காலம். தபசு காலம் என்பது மனிதன் கடவுளை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டிய காலம். ஓகே, ஓல் லென்ட். இந்த லென்ட்ல நீங்க என்ன செஞ்சாலும் இதெல்லாம் என்ன? ப்ரிப்பரேஷன். கடவுளை சந்திக்க ஆயத்தப்படுகிற நாள். இந்த 40 நாளும் கடவுளை சந்திக்க நான் ஆயத்தப்படுற நாள். எப்படி ஆயத்தப்படுறது? அதுதான் இப்போ பிரசங்கத்திலையும் பார்க்க போறோம், ரிட்ரீட்லயும் அதான் பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக ஆசை கை தூக்குங்க. சரி, ஒரு 25 பேர் தான் சார் உங்க சர்ச்சில் இருந்து போறாங்க. எல்லாம் காசு தானே. அடுத்த கேள்வி கேட்கிறேன், யார் யாரெல்லாம் இப்பயே போக ஆசை? அதுக்கும் தயாரா இருக்காங்க, விட்டா போதும். அப்போ இந்த 40 நாள்ல இந்த குருத்தோலை ஞாயிறு ரொம்ப அழகான ஒரு நாள். ஏன் ஒரு அழகான நாள்? நம்ம ஊர்வலம் போறதுனால, குருத்தோலை எடுத்துட்டு போறதுனால இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இப்ப பைபிள் வாங்க போனீங்கன்னா நிறைய பைபிள் விற்கிறாங்க. அதுல ரெட் லெட்டர் பைபிள்னு ஒண்ணு விற்குது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன ரெட் லெட்டர் பைபிள்னா, இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள்லாம் ரெட்ல போட்டிருக்கும். அதுக்கு பேரு ரெட் லெட்டர் பைபிள். அவரே பேசின வார்த்தைலாம் ரெட்ல போட்டிருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு அருமையான உண்மையை சொல்லி கொடுத்து போறேன். இயேசு கிறிஸ்து பேசியதை விட இன்டைரக்டா உணர்த்தின விஷயங்கள் தான் நிறைய. பேசின விஷயங்களை ரீட் பண்ணிடலாம். பரிசுத்த வேதாகமத்தில் அவர் உணர்த்தின விஷயங்களை உணர்ந்து கொள்றதுக்கு தான் பிரசங்கம். சரியா சார்? அப்ப நாங்க இவ்வளவு நாள் நிறைய விஷயத்தை உணர்ந்து கொள்ளலையா? ஆமா. என்ன சார் அப்படி சொல்லுங்க? நாங்க இவ்வளவு நாள் டிஎன்சியில் மெம்பரா இருந்துக்கிறோம், இங்கேயே ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், இங்கேயே ராபாசனம் எடுத்துக்கிறோம், இங்கேயே கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம், இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறோம், இங்கேயே ஆர்மி ஸ்பெஷல் பிரியாணி வாங்கியிருக்கிறோம், இங்கேயே எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கோம், இங்கேயே செத்தா இங்கேயே அடக்கம் பண்ணக்கூடிய இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நாங்கள் உணர்த்துலையா? நல்லா பண்ணுறீங்களா? இயேசு கிறிஸ்துவான பிறந்த காலத்திலிருந்து இறந்த காலம் வரைக்கும் ஒரு சாகர வரைக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வி தெரியுமா? அவருக்கு முன்னால நீ ராஜாவா, நீ ராஜாவா, நீ ராஜா கேட்டாங்கல்ல. பிறந்தோடனே ஏரோது என்ன சொன்னான்? யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறான் கேட்டானா? சாகருக்கு முன்னால பிலாத்து என்ன கேட்கிறான்? நீ யூதருக்கு. இந்த கேள்வி ஹோல் லைஃப்ல இயேசு கிறிஸ்துவான வாழ்க்கை முழுக்க நீ ராஜாவா, நீ ராஜாவா, நீ ராஜாவான்னு கேட்டுருந்தாங்க. இதுக்கு அவர் எங்கேயாவது பதில் சொன்னாரா? சொன்னார? சொல்லல. ஆனா உணர்த்தினார். அதுல எப்ப தெரியுமா ரொம்ப அழகா உணர்த்தினாரு? குருத்தோலைங்க. அதுதான் நீ பார்க்கணும். சோ இனி வருஷம் நான் பண்ண போற இந்த பிரசங்கம் இந்த குருத்தோலை ஞாயிறுக்கானது இல்ல. வருஷம் குருத்தோலை ஞாயிறு வரும்போது இதை ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுப்பீங்களா? வச்சுக்கணும். ஏன் வச்சுக்கணும்னு சொன்னா, இதுதான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தம். இதுதான் ரியல் ப்ரிப்பரேஷன். நாம என்ன செஞ்சோம்? குருத்தோலைன்னா அவர் பவனி போனாரு, அதனால நம்மளும் பவனி போனோம். மத்திய 21ஆம் அதிகாரம். நீங்க ஞாயிற்றுக்கிழமையில வீட்டுல போய் பைபிள் வாசிக்கலாம். எனக்கு தெரியாது. எங்க அம்மாச்சி சொல்லுவாங்க, கோயில்ல ஆரோன் ஆசீர்வாதம் முடிஞ்ச உடனே நேரம் வீட்டுக்கு வந்துடணும். அப்பதான் ஆரோன் ஆசீர்வாதம் எங்க வருமா? நம்ம நேரம் எங்க போயிடணும்? கறிக்கடைக்கு போயிடணும். அப்ப ஆரோன் ஆசீர்வாதம் எங்க போயிடுது? அதனால தான் கறிக்கடைலாம் நல்லா வியாபாரம் ஆகுது போகுது இல்ல.
மத்திய 21 அதிகாரத்தை பேஸ் பண்ணி தான் இப்ப நான் பேச போறேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் குருத்தோலைங்க யார் எழுதியிருக்காங்க? மத்திய தான் இயேசு கிறிஸ்துவாத குணத்தின ஆர்டரா எழுதியிருக்காங்க. நீங்க இப்ப பைபிள்லாம் படிக்க வேணாம், எதுவும் படிக்க வேணாம், நான் சொல்றதை மட்டும் அப்படியே கேட்டுக்கிட்டு வீட்டுல போய் இந்த பைபிள் வாசித்து பாருங்க. குருத்தோலை ஞாயிறை எப்படி நான் உள்வாங்கிக்கணும், அதுதான் முக்கியம். குருத்தோலை ஞாயிறை நான் எப்படி உள்வாங்கிக்கணும்? நீ ராஜாவா, நீ ராஜாவா, இந்த கேள்வி கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து இந்த மத்திய 21 அதிகாரத்துல 3 அடையாளங்களை காட்டுகிறார், 3 ஓமைகளை சொல்லுகிறார், 3 கேள்விகளை கேட்கிறார். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாதான் அவர் ராஜாவா, யாரு, அவர் வாழும்போது நீ யாரு, நீ யாரு, நீ யாரு கேட்கணும். 3 அடையாளங்கள். முதல் அடையாளம் தான் இந்த பவனி. அவர் அப்படி ஒரு ராஜா மாதிரி உள்ள வரார். அது வரைக்கும் இந்த மற்ற ஆளுங்கள்லாம் யார் இயேசு கிறிஸ்து அங்கே வராரு, இங்கே வராருன்னாங்க, சோகம் கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் ஊர்வலமாக வராரு. ஃபர்ஸ்ட் அடையாளம் ஊர்வலம். இப்போ நம்ம எலெக்ஷன் டைம்ல நிறைய ஊர்வலம் பார்ப்போம். நமக்கு சில வார்த்தைகள் தெரியல. ஊர்வலம்னு ஒரு சொல் தெரியும். நம்ம என்ன சொல்றோம்? இதை பவனின்னு சொல்றோம். இன்னொரு சொல் இருக்கு, பேரணின்னு ஒன்று இருக்கு. என்னன்னா பேரணி. ஊர்வலம், பேரணி, பவனி 3 ஒன்னா வேற வேறையா? இதுக்குதான் இந்த வாத்தியாரவங்கள பேசவே கூப்பிடுறாரு இல்ல. வந்தா ஏதாவது பேசிட்டு போவாங்க, நம்மளே கேள்வி கேட்டுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்களேன். திருப்பி திருப்பி நான் சொல்றேன், கோயிலுக்கு உள்ளே வருகிற பொழுது இருப்பது மாதிரியே வெளியே போகும்போது நம்ம இருக்கக்கூடாது. நியூ திங்ஸை நாம தெரிஞ்சுட்டு போறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஊர்வலம் அப்படின்னு சொன்னா மதம் சார்ந்து ஒரு சாமியை வச்சுட்டு ஊர்வலம் போறாங்க, ஒரு கட்சி தலைவரை வச்சுட்டு ஊர்வலம் போறாங்க. பிரபகண்டா. இப்போ எலெக்ஷன் இருந்துச்சு, வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க? ஊர்வலம் வராங்க. எதுக்கு ஊர்வலம் வராங்க? நான் தான் உங்க வேட்பாளர் தெரியணும்ல நமக்கு. அதுக்கு முன்னாள் நின்று கை காட்டுறவர், வணக்கம் பண்ணே வரவர் தான் ஊர்வலம், அவர் தான் வேட்பாளர். அப்போ ஊர்வலம் முதல்ல அடையாளப்படுத்துவதற்கான ஊர்வலம். பேரணி அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு விஷயத்தை கேட்டு, நாங்க எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும், எங்களுக்கு இது வேணும், அது வேணும் கேட்டு போறதுக்கு பேர் என்னது? பேரணி. ஆனா அந்த பவனிங்கிற சொல் இருக்க ஊர்வலத்திலையும் சேராது, பேரணிலையும் சேராது. பவனி என்பது என்ன? நான் உங்களை சேர்த்து என்னுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து போகிற ராஜா. நான் உங்களை சேர்த்து என்னுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து போகிற ராஜா. இப்ப பவனி நம்ம எதுக்கு தெருவு சுத்தி பவனி வந்தீங்களா? என்ன பண்ணா, ராஜாவோடு நாங்களும் அவருக்கு பின்னால் அந்த ராஜ்யத்திற்கு உரிமையாளர்கள் இந்த ஊருக்கு பறைசாச்சிட்டு வந்திருக்கிறீங்க. நாங்க யார் தெரியுமா? கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்கல்ல, அந்த ராஜ்யத்துக்கு நாங்க உகந்தவங்க. சோ அவரை போல பவனி வரும். ஆக முதல் அடையாளம் பவனி வந்து நான் ராஜான்னு சொல்லிட்டாங்க. நீங்க மத்திய 21 2வது ஒரு அடையாளம் கட்டுறாரு. ஆலயத்தை போய் சுத்திகரிக்கிறார். நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சாலும் லேட் ஆகும். ஆலயத்தை போய் சுத்திகரிக்கிறார். இவர் யாரு ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு? பவனி வந்த உடனே என்ன பவனி வர? நான் ராஜான்னு உணர்த்திட்டார். 2வது என்ன பண்றாரு? ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இப்போ உங்க சர்ச்சுக்குள்ள உங்க சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து இதெல்லாம் மாத்துங்க, இதெல்லாம் மாத்துங்க, இப்படி வைக்காதீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ ஏன் இதெல்லாம் செய்யறதுக்கு அப்படி கேட்பீங்கல்ல? கேட்போம்ல. ஒரு போய் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். ஜனங்கள்லாம் புரியுது, இவர் யாரு? முதல்ல ஊர்வலம் வந்தாரு, ராஜா. 2வது, நான் உங்களின் மீது அதிகாரம் உள்ளவன், திருச்சபையின் மீது அதிகாரம் உள்ளவன். 2வது அடையாளம். அப்போ புரிஞ்சுக்கல. முதல்ல ஊர்வலமா இல்ல, நீ யாரு நீ யாருன்னு கேட்டுட்டேன்னா நான் தான்ப்பா ராஜா அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனா ஊர்வலமா வந்தது முதல் அடையாளம். அப்ப நீங்க ஊர்வலமா வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா முதல் அடையாளத்தை நீங்க அவரை ராஜா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. 2வது அடையாளம் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். அப்பவும் ஜனங்களுக்கு புரியல, ஏன் இவரு என்ன அடிக்கிறார். 3வது, அதே 21ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் படிச்சு பாருங்க, அத்தி மரத்தை சபிக்கிறார். என்னது? சீஷர்லாம் பார்க்கறாங்க. அப்போ நான் இந்த ஊர் உங்களின் மீதும் இந்த அரசின் மீதும் அதிகாரம் உடையவன், திருச்சபையின் மீது அதிகாரம் உடையவன், அத்தி மரத்தை சபிப்பதன் மூலம் இயற்கையின் மீதும் அதிகாரம். இந்த 3 அடையாளம். எத்தனை அடையாளம்? 3த்துலயும் தான் ராஜாங்கிறத சொல்லாம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. இந்த 3த்துக்கு பெரிய ஆள் தானே உண்மையிலே ராஜா ஆக்க முடியும். இதான் அவர் முதல் உணர்த்து. இப்படிதான் நீங்க பைபிள் அவர் நேரடியா நீ ராஜாவன்னா எஸ் 1 வேர்ட் கொஸ்டின் 1 வேர்ட் ஆன்சர்லாம் சொல்லல.
ஆனா இதே நான் மத்திய 21 வச்சுட்டு மற்ற இடத்துல இருக்கு. இதுல தான் இந்த ஆர்டரோட இருக்கு. ஆக 3 அடையாளங்கள். ஒன்று, அவர் பவனி வந்து நான் ராஜ்யத்திற்கு அதிபதி என்கிற அடையாளத்தையும், ஆலயத்தை சுத்திகரித்து நான் திருச்சபை மீதும் அதிகாரம் என்கிற அடையாளத்தையும், அத்திமரத்தை சபித்து இயற்கையின் மீதும் நான் அதிகாரம் என்கிற அடையாளத்தை காமிச்சு